என்ன பண்ணுறீங்க? ஏங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? குப்பையெல்லாம் கிடக்குது, செடியெல்லாம் மூடி கிடக்குது, வெட்டுற செடியெல்லாம். அதனால் அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி வைக்கிறேன். சரி சரி. அப்படியே அந்த கொத்தி விட்டுனா எந்த பெரிய கொத்தா? என்ன செடிங்களுக்கு இப்போ மண் அணை கட்டுறீங்களா? ஏ தண்ணி தேங்கி நிற்கணுமில்ல. சரி சரி, மண் அணை கட்டுறாருங்களாமாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அடி பாருங்க மண். அது பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை கண்ணும் வெத்தலை செடி இருக்குது பாருங்களா. பாருங்கள் எல்லாம் நீட்டாக கொத்தி ஒழுங்கு பண்ணு முப்படு பாருங்கள். இடத்த பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு, சுத்தமாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்கு பாருங்க. மணியை வந்து பாருங்க, மணியாக வந்து அவங்க வீட்டில் ஊரில் வந்து அவங்கெல்லாம் விவசாயம் பார்த்தவங்க ஈரோட்டு சைடில். அதனால தான் இந்த கார்டன் வேலையினா மணியாக செய்ய சொல்லிடுறேன். அப்புறம் பாருங்கள், போன வருஷம் பொங்கல் வச்சுட்டு நம்ம மஞ்சள் கொத்தை தூக்கி போட்டோம். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது. அதே பக்கத்தில் வெத்தலை செடி, கருவேப்பிலை கன்று. சரிங்களா? பாருங்கள் ஒரே பக்கத்தில் பாருங்கள் எப்படின்னு வரும். வானம் பார்த்த மிளகா செடி அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்கணும். ரணகளி செடி வீட்டில் வந்து தொட்டியில் வச்சுருந்தோம். அப்புறம் வந்து இங்கே கூட அந்த பிடிங்கி வச்சாரு, இப்படியே இருக்குது. இந்த தொட்டியில் வைக்கணும் பாருங்கள். இது மூலிகை செடி தான். பாருங்கள் பன்னீர் முளை செடிக்கு மண் அணை கட்டுறாரு பாருங்கள். மண் அணை கட்டி வச்சுருக்கிறாரு, ஏன்னா தண்ணி நிற்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிற மணியை வர பாருங்கள். கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் பாருங்கள், குண்டு கத்திரிக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணியோட வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். குண்டு கத்திரிக்காய். பாய்.